சேசன் சஞ்சய் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர ஆள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதுவும் செய்யாம இருந்திருப்பாரா? சங்கீதா அவர்களுக்கு பிரியணும்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் அடல்ட் இல்லை, பையனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வயசு வந்தவங்க தானே. அதனால அவங்களுக்கு அப்பாவுடைய இது தெரியும். சிஎம் ஆனது வெற்றி எப்படி பாதிக்கணும்னு இதை நாங்கள் ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஒரு நாள் பார்த்தா நமக்கே பெருமிதமா இருக்கு. விஜய் மக்கள் மேல இவ்வளவு அன்பா இருக்காரு, மக்கள் விஜய் மேல அன்பா இருக்காரு. ஒரு கூடவே பிறந்து அவர் ரத்தத்துல வளர்ந்தவர். அப்ப அவருக்கு அப்பாவுடைய இந்த மதிப்பும் இந்த உயர்வும் எந்த மகனை மகிழ்ச்சி கொள்ள செய்யாது. சிவாஜி மகன் பிரபு, ராஜேந்தர் பையன் சிம்பு அப்படின்னு இல்லாம தானே அவன் திறமையில வரணும். இப்ப விஜய் நினைச்சிருந்தாருன்னா பட வாய்ப்புகள் எவ்வளவு கொண்டு கொடுத்துருக்க முடியும். ஜேசன் சஞ்சய் அப்படியாதான் மேல வரணும், விஜய் சன்னா வரக்கூடாதுன்றதுல கான்சியஸா இருந்திருக்காரு. மூலமா என்ன சார் ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? இனிமே திமுக அதிமுக அந்த வார்த்தையை சொல்லி அவங்களை காயப்படுத்த முடியாது இல்லையா? விஜய் அரசியல் பேசணும், ஒருத்தருடைய பர்சனல் லைஃபை பேசக்கூடாது. ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃபையோ, உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃபையோ, கருணாநிதியுடைய பர்சனல் லைஃபையோ பேசணும்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பத்தி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட ஐயன் சேசன் சஞ்சய் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூ தான் இன்னைக்கு ரொம்ப பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. இது நாள் வரைக்கும் அதிமுகவா இருக்கட்டும், இல்ல திமுகவா இருக்கட்டும், என்ன ஒரு அஜெண்டா முன் வச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் அவரோட ஃபேமிலி ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்றதான குற்றச்சாட்டு தான் அது. பட் ஆனா இன்னைக்கு அந்த இன்டர்வியூ மூலமா அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த இன்டர்வியூ எப்படி பாக்குறீங்க? இது எப்படி சார் பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன் இதுதான் ஜெய்சன் கொடுத்திருக்கிற முதல் இன்டர்வியூ நினைக்கிறேன். இந்த பிஹைண்ட் வுட் டிவின்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல கொடுத்துருக்காரு, பார்த்தேன். நான் 2 பார்ட்டா வந்திருக்கு. கொஞ்சம் தான் நான் பார்த்தேன். பட் அவர் ரொம்ப நல்லா நிதானமா மெச்சூர்டா எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துருக்காரு. அவருடைய இளமை பருவம், மாணவர் பருவம், அவர் இப்போ டைரக்டர் ஆகியிருக்காரு. அநேகமா சீக்கிரம் நடிகராக வருவார்னு எதிர்பார்க்குறேன். நல்லா தான் இருந்தது அந்த இன்டர்வியூவில். நீங்கள் சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர ஆள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதுவும் செய்யாம இருந்திருப்பாரா? அதனால மற்றவங்க பரப்புற அவதூறு வேற, அவங்களெல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் படிக்க வச்சாரு. இவங்களெல்லாம் சாதாரண இல்ல, ரொம்ப உயர்தரமான கல்வியை கொடுத்துருக்கிறாரு. அதனால அவங்க அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால அவர் சொல்றதுல எதுவும் செயற்கை இல்லை. அவர் எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோன்ற மாதிரி சொல்றாரு. நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா IPL மேட்ச் கூட்டிட்டு போனது அதெல்லாம் நினைவு கூர்றாரு. அதே போல தங்கைக்கும் அவருக்கும் உள்ள உறவு, அது மாதிரி ரொம்ப, அதாவது அந்த குடும்பம் ரொம்ப பாசத்தால இருக்கக்கூடிய குடும்பம் தாங்க. ஆனா என்ன காரணமோ அந்த உங்க சங்கீதா அவர்களுக்கு பிரியணும்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் அடல்ட் இல்ல, பையனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வயசு வந்தவங்க தானே. அதனால அவங்களுக்கு அப்பாவுடைய இது தெரியும். அவங்க சங்கீதாவுடைய ஒப்பீனியன், அவங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இவங்களை பாதிக்கலன்னு தான் தெரியுது. சார், இப்ப இது மூலமா என்ன சார் ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? இனிமே திமுக அதிமுக அந்த வார்த்தையை சொல்லி அவங்களை காயப்படுத்த முடியாது இல்லையா? விஜய என்ன வார்த்தையை சொல்லி? அதாவதுங்க, அரசியல் பேசணும், ஒருத்தருடைய பர்சனல் லைஃபை பேசக்கூடாது. ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃபையோ, உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃபையோ, கருணாநிதியுடைய பர்சனல் லைஃபையோ பேசணும்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நம்ம யாருடைய பர்சனல் லைஃப்பும் பேசக்கூடாது,
we should discuss their politics, their achievements or failures. அவங்க என்ன இந்த மாநிலத்துக்கு செஞ்சிருக்காங்க, நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதை தான் நம்ம பேசணும். பட் துரதிருஷ்டவசம் என்னன்னா திமுகவுக்கு அவங்கள எதிர்க்கிறவங்கள பர்சனலா தான் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க கொள்கைகள் ரீதியெல்லாம் பேச மாட்டாங்க, பர்சனலா அதுவும் அவதூறுகளை அள்ளி விடுவாங்க. இது அவங்களுக்கு கை வந்த கலை. காமராஜர் காலத்துல இருந்து நேருலாம் பேசியிருக்காங்க. பண்டித நேருவையே இழிவா பேசினவங்க காமராஜர், இந்திரா காந்தி எல்லாருமே. இப்ப பாருங்க, ஒன்னும் இல்லை, இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்தாங்க. ராகுல் காந்திய வந்து அப்படியே பிரைம் மினிஸ்டரா நான் தான் முன்மொழிஞ்சேன்னு சொன்னாங்க. இப்ப ராகுல் காந்தியை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க திமுக ஆட்கள். ஸோ திமுகவினருக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி எப்பவுமே இருந்தது இல்லைங்க. அதனால அவங்க தனிப்பட்ட இதுலதான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிலோ த பெல்ட் அட்டாக்னுவாங்களா, அது மாதிரி. அது வந்து எடுபடலையே. இவங்க எவ்வளவு பேசினாலும் மக்கள் மத்தியில அதெல்லாம் எடுபடலையே. ஓகே சார், அதே மாதிரி அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, உங்க அப்பா சிஎம் ஆனது வெற்றி எப்படி பாருங்கன்னு. இதை நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம், அதோட அந்த வெற்றியோட பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, நாங்களும் ரொம்ப அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆன்சரா தான் பாக்குறாரு. இந்த வெற்றி அவங்களோட வெற்றியா பார்த்து இந்த அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நான் ரொம்ப பொறுப்பான கருத்தா சொல்லணும் அப்படின்னு பாக்குறாரு. ஆமா ஆமா, அதாவது தன்னுடைய அப்பா இப்போ ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். அப்போ நாம பேசுறது செய்யறது, குடும்பத்துல இருக்கிறவங்க எது செய்தாலும் அது வந்து அவருடைய அரசியலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்ன்றதால ரொம்ப பொறுப்பா இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்றதான் அவர் அதை வந்து நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ் சொல்றாரு. ஸோ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி ரெஸ்பெக்ட் அண்ட் த love and affection by the people of Tamil Nadu towards his father. அதனால யாருக்கு இங்க பெருமிதம் இருக்காது? ஒரு நாள் பார்த்தா நமக்கே பெருமிதமா இருக்கு. விஜய் மக்கள் மேல இவ்வளவு அன்பா இருக்காரு, மக்கள் விஜய் மேல அன்பா இருக்காரு. அவர் கூடவே பிறந்து அவர் ரத்தத்துல வளர்ந்தவர். அப்ப அவருக்கு அப்பாவுடைய இந்த மதிப்பும் இந்த உயர்வும் மக்கள் அவர் மேல காட்டுற அன்பும் பாசமும் எந்த மகனை வந்து மகிழ்ச்சி கொள்ள செய்யாது. அதனால திமுக காரங்க அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. விட்டுட்டாரு, என்ன ரோட்ல விட்டாரா? அவங்க மனைவியை அவர் பிரிந்து வாழ்ந்தாலும் அதே வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. இவங்க கீழ்த்தலம், அவர் மேல்தலம். அதனால அவங்க மகனை கூட பாருங்க, அவர் எந்த அளவுக்கு, அதுல ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பேட்டியில தெரியும். என்னுடைய அப்பா வந்து நான் என்னுடைய ஐடென்டிட்டியில நான் வரலாறுன்னு விரும்பினாரு. அதாவது திரு விஜய் தன் மகன், இப்ப சிவாஜி மகன் பிரபு, ராஜேந்தர் பையன் சிம்பு அப்படின்னு இல்லாம, சிவகுமார் பையன் சூர்யான்னு இல்லாம தானே அவன் திறமையில வரணும். இப்ப விஜய் நினைச்சிருந்தாருன்னா பட வாய்ப்புகள் எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துருக்க முடியும். he don't want to spoon feed. அவரு வந்து தன் மகன் தன் காலில் நிக்கணும். அவன் ஜேசன் சஞ்சய் அப்படியாதான் மேல வரணும், விஜய் சன்னா வரக்கூடாதுன்றதுல கான்சியஸா இருந்திருக்காரு. அதனால அவரை வந்து அவருக்கு உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நீ வந்து மேல வரணும். உங்க அப்பாவால மேல வந்த, இப்ப என்ன சொல்றாங்க, சந்திரசேகர் இல்லைன்னா இவர் இருக்கிறாரா? இவர் குடும்ப அரசியலை பத்தி, அரசியல் வேற, இந்த சினிமா துறை வேற. அதனால அத மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது நாளைக்கு ஜேசன் சஞ்சய்க்குன்னு ரொம்ப ஆரம்பத்திலே தெளிவா இருந்திருக்காரு. உன்னுடைய பாதையில நீயே முன்னேறு, கஷ்டப்பட்டு மேலவா, அப்படிதான் பண்ணிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அத வந்து அவங்க சன் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு. அப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைனிங் நேச்சர்ல பசங்க. எங்க அப்பா நினைச்சிருந்தா எனக்கு 5 படம் பண்ணி கொடுத்துருக்கலாங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் அவர் சொன்னார்னா வந்து எனக்கு இது பண்ணியிருப்பாங்க. எங்க அப்பா எனக்கு ஹெல்ப்பே பண்ணலைங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ற மகன்கள் தான் அதிகம். ஆனா இந்த சின்ன வயசுல அவருக்கு இருக்கிற அதே நிதானம் அவங்க மகனுக்கு இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொல்ற, எங்க அப்பா என்னுடைய ஐடென்டிட்டியில நான் வளரணும்னு நினைக்கிறாரு, எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கணும்னு நினைக்கிறாருன்றது நல்ல விஷயம் தான். சார் இப்ப இது மூலமா என்ன ஆச்சுன்னா, விஜய் சாரோட ஃபேன்ஸும் சரி, அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சமூக வலைதளங்களும், ரொம்ப சந்தோஷமா இல்ல. நான் திரும்பவும் இதுல என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, சங்கீதா மேடம்
கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை பின்வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழணும் அவங்க பிள்ளைக்காக, பெண்ணுக்காக, குடும்பத்துக்காகன்னு தான் இப்பவும் நான் விரும்புறேன். அதை அவங்க செய்யணும்னு தான் நான் விரும்புறேன். அடுத்தபடியா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான கேள்வினா, செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவருக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கிடைச்சிருச்சு, இங்க ரிஜெக்ட் ஆனது, பட் சுப்ரீம் கோர்ட்ல கிடைச்சிருச்சு. இது எப்படி சார் பார்க்கலாம், இந்த ஆன்டிசிபேட்டரி எப்படி பார்க்கலாம்? அதாவது மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பு குறைவதற்கு காரணமாக இந்த தீர்ப்பு இருந்தது. தீர்ப்புனா இந்த உத்தரவு. அதாவது ஏற்கனவே இவர் ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர். செந்தில் பாலாஜி என்ற ஒரு பிறவி திருடர், பிறவி கலைஞர், பிறவி நடிகர் மாதிரி இவர் ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர். அவர் அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, டாஸ்மாக் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி போர்டு எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு 1 பாயிண்ட் அஜெண்டா தான். எவ்வளவு கொள்ளை அடிக்கிறது, எவ்வளவு வாடுறது, எவ்வளவு பணத்தை வந்து சுருட்டுறது. இதுல வந்து இவருக்கு இந்த ஹேபிட் மாறவே மாறாது. டை ஹார்ட் ஹேபிட்ஸ்னுவாங்க. அவருக்கு ஆரம்பத்துல இருந்து அரசியல் என்பது மக்கள் சேவைக்காக இல்ல, சம்பாதிப்பதற்காக, கொள்ளை அடிப்பதற்காக யாரோ சொல்லி இருப்பாங்க போல இருக்கு. அதனால அதுலதான் அவர் இருக்காரு. அவர் எந்த கட்சியில போனாலும் இதே நிலைதான். அப்ப அவரு வந்துங்க ஏற்கனவே பல கேஸ்ல வந்து அவரு இதா இருக்காரு. சில கேஸ்ல ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்கிறாரு. பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்கு. பெயில்ல தானே வந்திருக்காரு. இப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்ல வேலை கொடுக்குற கேஸ்ல கண்டக்டர் டிரைவர் பெயில்ல தான் இருக்கிறாரு. அவர் ஒன்றும் விடுதலை எல்லாம் ஆகல. ஆனால் ஏற்கனவே ஒரு மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் பண்ணதுல ஒரு 300 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு சிபிஐ ஒரு கேஸை ஃபைல் பண்ணி வச்சிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அது இருக்கு. அது இல்லாம டாஸ்மாக்ல இடி ரைடு பண்ணி அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போதே தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் பண்ணாருன்றது அது ஒரு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் பண்ணி அந்த கட்சிக்கு எதிராக அவங்கள திருப்புறதுக்கு ஒரு எம்எல்ஏக்கும் 50 கோடி வரை தருவதற்கு அவர் தயாராக இருந்தார். அதுக்காக வந்து ஒரு முயற்சி நடந்தது. அதுல இப்ப அந்த வழக்குல ஒரு 16 பேர் கைதா இருக்காங்க. இன்னைக்கோ நேத்தோ 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியினுடைய வலது கை இடது கை மாதிரி ஆட்கள். ஸோ ஒரு 16 பேர் கைதா இருக்காங்க. அந்த வழக்குல அவர் வந்து ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்துல நிபந்தனை ஜாமீன் வாங்கி வச்சிருக்கார். நிபந்தனை ஜாமீன்னா டெய்லி விசாரணைக்கு வரணும். காலையில மாலையில ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். அவரும் அவர் தம்பி அசோக் குமாரும். சென்னை உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி அவர் இந்த டாஸ்மாக் வழக்குக்காக அப்ளிகேஷன் கொடுத்தப்போ அதை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் மறுத்துடுச்சு, நிராகரிச்சிடுச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, மியர்லி நிராகரிச்சது இல்ல, நீங்க பண்ணி இருக்கிற குற்றங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு, முகாந்திரம் இருக்கு, உங்களை காவல்ல வைத்துதான் போலீஸ் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு கோர்ட்டே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதாவது போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க கூடிய அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்க, டாஸ்மாக் வழக்கெல்லாம் ஆவணங்கள்லாம் இருக்கு, அதனால உனக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற பணபலம், அதிகார பலம், டக்குன்னு அன்னைக்கே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல பண்ணி நேத்து பாத்தீங்கன்னா, அதாவது மறுநாளே அது ஹியரிங்க்கு வந்து அவருக்கு வந்து நிபந்தனை, அவங்களும் நிபந்தனை போட்டு கொடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், சாட்சிகளை கலைக்க கூடாதுன்னு. மெயினா என்னன்னா, பணம் அதிகமா வாங்குற வக்கீல்கள் இருக்காங்கல்ல டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல, கபில் சிபல், ரோஸ்தாகி, இப்ப இவங்க எல்லாம் ஒரு சிட்டிங்க்கு வந்து அவங்க கோர்ட்ல வாசல்ல காலை வச்சா 10 லட்சம் 5 லட்சம் ஒரு சிட்டிங்க்கு. அப்ப அந்த அடிப்படையில அவங்களெல்லாம் சீனியர் அட்வொகேட்ஸ், அவங்கள கொண்டு போய் இவர் பணத்தை வச்சு கொண்டு போனோம்னா அங்க இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அவங்க முகத்துக்காக உடனே கேஸ எடுத்துக்கிறாங்க. இது சாதாரண மனுஷனுக்கு, சாமானியனுக்கு இது கிடைக்குமா? அப்போ ரூல் ஆஃப் லா என்பது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம்னு தான் சொல்லணும். இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா
துட்டு கொஞ்சம் கையில அதிகமா இருந்தா நல்ல வக்கீல வச்சீங்கன்னா நீங்க சட்டத்துக்கு மேல போயிடலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன வருத்தம்னா உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு இவ்வளவு அவசரமா, இதுல பொது நலன் எதுவும் இல்லை, அவசரம் எதுவும் இல்லை. அவர் ஒரு 2 நாள் ஜெயில இருந்தா ஒன்றும் குடிமுழுக போறது இல்லை. ஏற்கனவே மாச கணக்குல வருஷ கணக்குல ஜெயில இருந்தால்தான். இவர் ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர். அதனால இது எதுக்காக உடனடியாக எடுத்து அடுத்த நாளே உயர் நீதிமன்ற தீர்ப்பை வந்து நிறுத்திட்டு அவங்க வந்து இவர் அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. முன்ஜாமீன் மட்டும் இல்லை, இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து சட்டத்தின் பால் நம்பிக்கை உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு நிராசையா தான் இருக்கு. நீதிமன்றம் இந்த அளவுக்கு இறங்கி வரணுமா? பணம் படைத்தவர்கள் முன்னால் நீதியும் வளைஞ்சிருமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஸோ வேற என்ன பண்ண முடியும்? இதுல வந்து இந்தியாவில் வந்து சட்டத்தின்படி ஆட்சி, கோர்ட்டுன்றது வந்து சொன்னா அதை நம்ம யாரும் மீற முடியாது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? காவல்துறை என்ன பண்ண முடியும்? அப்படிதான். ஆனா ஒண்ணுங்க, எத்தனைல இவர் முன்ஜாமீன் வாங்குவார்? இன்னும் லைன்ல நிறைய இருக்குங்க. பண்ணியிருக்கிற ஊழல்கள் 5 வருஷத்துல ரொம்ப ஜாஸ்தி. அதனால அடுத்தடுத்து வரும். எல்லாத்துக்கும் அவர் உச்ச நீதிமன்றம் போய் வாங்கினார்னா இது மாதிரி உச்ச நீதிமன்றமே மதிப்பிழந்து போயிடும்.